பேங்க்ல ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸ் யாராவது இல்லனா பேங்க் மேனேஜர் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கரெக்டா ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க, உங்களை மரியாதை குறைவா நடத்துறாங்க, இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க அவங்களுக்கு மேல அகைன்ஸ்டா எப்படி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றது அப்படின்னா, ஆன்லைன்ல ஓம்பட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் ஒன்று இருக்கும். ஸோ அந்த வெப்சைட்ல நீங்க ஒன்ஸ் போனதுக்கு அப்புறம் எந்த ஸ்டேட், எந்த டிஸ்ட்ரிக்ட், எந்த பிரான்ச், அதில் நீங்க யார் மேல நீங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றீங்க அப்படின்னு டீடைல்ஸ் இருக்கும். பட் நீங்க அதை ப்ரொவைட் பண்றதுக்கு முன்னாடி ஒன்று கேட்பாங்க, நீங்க இதை பத்தின கம்ப்ளைண்ட்டை உங்க பேங்க்ல நீங்க தெரியப்படுத்துறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. பட் அது ரொம்ப முக்கியம். பிகாஸ் நீங்க வந்து ஒன்ஸ் நீங்க உங்க கம்ப்ளைண்ட் உங்க பேங்க் கிட்ட இருந்து பேங்க் எம்ப்ளாயிஸ் யார்கிட்ட இருந்து நீங்க அந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னா அதை பத்தின கம்ப்ளைண்ட் நீங்க அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்லணும். அது நீ எப்படி சொல்லணும்னா, அவங்களோட மெயில் ஐடி, அதை நீங்க கூகுள்ல நீங்க ஈஸியா எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்தியன் பேங்க் அப்படின்னா இந்தியன் பேங்க் அது என்ன பிரான்ச் சொல்லி போட்டிங்க அப்படின்னா உங்களோட மெயில் ஐடி வரும். ஸோ அந்த மெயில் ஐடிக்கு நீங்க அஃபிஷியலா மெயில் பண்ணுங்க, இந்த மாதிரியான பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, நீங்க எனக்கு ரிசால்வ் பண்ணி கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பட் அதில் உங்களுக்கு எந்த ரிப்ளை பேக்கும் பண்ணல, உங்களுக்கு ஃபேவரபிளா நடந்துக்கல அப்படின்ற பட்சத்தில் அதை நீங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இந்த ஓம்பட்ஸ்மேன் நீங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். இந்த ஓம்பட்ஸ்மேன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்பிஐ ஆஃபீஸர் ரன் பண்ற ஓம்பட்ஸ்மேன். அதாவது இங்க ஏதாவது எந்த கிரிவென்ஸ், எந்த பிரச்சனை நடந்தாலும் இந்த டீம் வந்து சால்வ் பண்ணி கொடுக்கும். இப்போ எப்படி நமக்கு பிரச்சனை நம்ம போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் இந்த மாதிரி போகுது இல்லையா, ஸோ அந்த மாதிரி அங்க போலீஸ் ஸ்டேஷன் இப்படி போகாம நம்ம வந்து ஓம்பட்ஸ்மேன்